எம்பெருமா மாயவனுடைய அருள் ஆணையும் வாயு தேவன் வரணதேவன் வந்து பொழிந்து நாடு கரைகள் எல்லாம் நல்லா நடந்திருக்குதா, உழவு மறைக்க இருக்குமா, விதைக்கலாமா என்பதை நீங்க போய் கொஞ்சம் மண்ணை பறிச்சு பார்த்தா தான் தெரியும். அதனால போய் பார்த்துட்டு வா போங்க. அந்த காடுகளை எல்லாம் பேயாத மழை பெய்ஞ்சு வெந்த வெள்ளங்கள் ஓடி இருக்குது. ஆனா சில ஏரி அப்படி உடஞ்சு போய் தண்ணி போயிட்டு இருக்குது. புலியேரி எல்லாம் அந்த அளவுக்கு புலியெல்லாம் இப்படி எல்லாம் பார்க்கல நம்ம காடு நல்ல மண்ணு காடா இருக்குது. 2 நாள் கழிச்சு விதைக்க வர மாட்டேங்குது. நல்ல ஈரம் அதிகமா இருக்குது. இப்படி எல்லாம் வந்து எங்க கோத்தாக்கே காடு சுத்தி அப்பா சுத்தி பார்வையிட்டு என்ற கட்டாரகன் வந்தானே எங்க கோலாகத்தாரகம் மன்னங்கோல பெண்ணே வந்துட்டீங்களா? வாங்க 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 வாங்க. எனக்கு போதும் போறது சுத்திட்டு வந்துருக்கிறீங்க. குடி போங்க, வந்தோடனே குடி போறதா? தண்ணி குடிங்க. தண்ணியா அது உள்ள உங்களோட கைய என்ன அடிக்கிறவன் என்ன அல்லாத அப்படித்தான் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட வந்தது யாருன்னு குடிக்காம போனதில்லை. தண்ணி தண்ணி நான் வாரானாலே அதிக பேர் வந்த வலிக்கிறாங்க. அதனாலதே தண்ணி குடிக்கணும். தண்ணி அண்ணூருக்கா போந்து போந்து குடிச்சீங்கன்னா தண்ணியவே அது போல மண்ணா தண்ணி கொடுத்த சாதவடைவீர்கள் என்று தண்ணி கொண்டாந்து கொடுக்கும் போது அப்பத்தான தண்ணி ஒடுக்கும் அந்த மன்னாதான் தேடி வங்கி வேணா அது வாங்குவோம். என் போனீங்களா பாத்தீங்களா? எனக்கு என்ன ஆச்சு? நல்லா நடந்துருக்குங்களா? எனக்கு மண்ணை பறிச்சு பார்த்தீங்க? எனக்கு உழவு மலைக்கு மேல இருக்குங்களா? இல்ல உழவு இருக்கு. உழவு தண்ணி நோட்டு அடிச்சுட்டு போயிடு. அடிச்சுட்டு போய் கோட்டை வரப்பு பண்ணா போட்டு போயிடுது தண்ணி. பரவாயில்லைங்க. இருக்க மீண்டும் இன்னும் பெருசா ஏறி போட்டுடலாம். அப்புறம் எப்படி போகும்? சரிங்க. இப்படியாக மன்னவன் 22 பேரும் உரையாடுகிறாங்க. அது வெளியே குங்குமத்தா இந்த கலைச்சி நாளைக்கு தினமானது காடு விதை போட்டுடலாம். நல்ல ஈரமா இருக்குது. அதனால நாளைக்கு வச்சுக்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதனால வெண்ணே ஆமா 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 நம்பி ஏற்ற ஓட்டா மூடச்சாண்டி இல்ல கலப்பை ஒட்டைக்கு மண்ணு ஓட்ட முடியும். மழை ஓட்ட முடியாது. நான் அரைச்சிருக்குது சொன்னேன். இன்னைக்கே வச்சுக்கலாம்னு சொன்னேன். நம்ம ஊர்ல என்னென்ன தானியம் இருக்குது? நம்ம ஓட்டையா
நம்ம ஓட்ட இருக்குது நிறைய இருந்தது ஓட கொண்டுகிட்டு வர முடியல. அதான் கேட்டேன். ஒரு வாதி அங்கேயே வச்சுட்டு வந்து தலை சமக்கணும். உண்மைதான் பெண்ணே. அதனால தலையில சமக்க முடியாது. ஆமா. நாம இருக்கிற 6 மாடு மாட்டுகளை வச்சு ஆமா எருத்து பொதி போட்டு கொண்டு வந்திருக்கோம். உண்மைதான். அப்படி கொண்டுட்டு வந்ததுல ஏதோ இருக்குதுங்க. இருக்குது. பரவாயில்ல பரவாயில்ல பெண்ணே. நாம சிறைய கட்டி பேருங்க வாழ்ந்தா மாடு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அதுல வாருங்க. எதுல ஏன் நீங்க ஓட்டுனீங்கன்னா நான் பிறகால அப்படியே வாருங்க. நாய் நல்லா போடணுங்க. அதே தெரியுமா போச்சு. சால் போடுறது விளைக்கிறதுக்கு ஒரு தோரம் கூட ஒண்ணு மேல ஒண்ணு கிடக்காது. நான் அதை நினைக்கிறேன். நீ பிறகு சால போடுறீங்காட்டி ஒரு சாத்தான வீட்டுல இருக்குது. அதை ஓடி அங்க போட்டு என்ன பண்றது? ஏன் சோளம் சால் போடுறது உழவு ஓட்டுனா சால் போட்டா நாளைக்கு மழை பெய்ஞ்சா காத்தடிச்சா சாயாது. அப்படியா? சரி எனக்கு 8 மணி ஆட்டம் தட்டப்பொரு பாட்டு அதெல்லாம் அப்படியே முளைக்கு பார்த்துட்டு போவேன். போடுறது போட்டா கூட குஞ்சு பொறுக்கு குஞ்சு பொறுக்கு காக்கா பொறுக்கு கழுவு பொறுக்கு அப்புறம் பாதிலே பாதி போயிருந்தோம். அதுக்கே சால் போடுறதா? இப்படி எல்லாம் முடிவுகள் செய்த எங்க குங்குமத்தா கவனிச்சியாளர்கள் காடு விதைக்கிறதுக்கு தேவையான தானியமெல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்கிறாங்க. அப்ப எங்க கோலத்தாக்கவுடன் காணாத குளத்திலே இருந்த வேளாண் பூமதியான நாம முதல் காடு விதைக்கிற கொஞ்சம் காட்டுக்கப்ப மட்டும் வந்து முதல் விதை போடணும். அடுத்தபடியே தானியம் வச்சுக்கலாம் என்று மனசே போயிடும். அவ்வளவுங்க நீ பார்த்தே வடிகாட்டி பரவாயில்ல. முதல் நல்ல பூ வைக்கணும். ஆமா உளுந்தா என்னவா புள்ளிக்கார மனசு என்ன இருக்கு? ஐயோ அப்ப குத்தி விட்டு போடுவாங்க. மல்லிகை பூவோட கொஞ்சம் அல்வா வாங்கிட்டு வராது. எங்களுக்கு தேனா எனக்கு பாய் எங்கேயே மாமரம் வேற காணுங்க. என்ன நடக்குதோ உங்களுக்கு கேட்கிற போறாம ஏதாவது ஒரு இவ்வளவு ஒரு பூ வாங்கி முடிஞ்சதுனால மில்லுக்கார குடிப்பு உழவோட்டு நீ போய் சால் போட்டுக்கோ. ஆமா ஓட்டமாட்டமா விளையாட்டு. இப்படியாக எங்க கோலத்தாக்க அந்த நலப்படுத்திய காடுகளை வந்து சில மூல பாச்சராக ஓட்டையராவது போட்டி. அப்ப எங்க கோலத்தாக்க ஒன்று காடு விளைச்ச அறைய பெயரோ
வேண்டனார் அம்மா தாயே செல்லாண்டி உன்னுடைய இருவே நாளை நான் இப்ப காடு விதைக்கிறேன் நல்லபடியாக வெள்ளம் விளைவேற சொல்லுங்க காட்ட கம்பு வாங்குறது சார் அடுத்தபடியாக தான் எடுத்து வச்ச தானியங்களை எல்லாம் தானே கொஞ்சமாக அந்த நலப்படுத்திய நாடுகான நிலத்திலே அனைத்தும் எல்லாமே மிதப்பாக செய்து முடித்தார் இப்படி விதப்பாக செய்து அந்த உலகத்தாக்கம் தானே அந்த நாட்டில் வந்து சாலம்மா நங்கூடந்தே மனங்கூடந்தே சாலம்மா நங்கூடந்தே மனங்கூடந்தே கொஞ்ச காலங்கள் வாழ்ந்து வருகின்ற பொழுது இரவேளை எழுந்திருக்கும் இரவேளை எழுந்திருக்கும் என்று நாம் மாயவன் குழுவையில் ஆனால் கோலத்தாக்க ஒன்று வந்து கால வச்ச நேரம் திருநாட்டிலே அதுல இருந்துதானே அம்மா மாதம் ஒரு என்னாலுதானே மிக சிறப்பாக இருக்கிறது. கோலத்தாக்கம் என்று வந்து கால வச்ச நேரம் மாதம் மாறிய முடிகிறது. அப்ப நாட்டிலே நீர் வளங்கள் பெருகி நில வளங்கள் பெருகி மண் வளங்கள் பெருகி மக்கள் வளமானது பெருகுச்சு. அப்படி சகல வளங்களும் பெருகுச்சு. ஊருக்குள்ள நாட்டு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அது வள்ளியாத்தா, அது தெய்வாத்தா, ஒண்ணு தெய்வாத்தான்னு கூப்பிடு, இல்லைன்னா அடின்னு கூப்பிடு. அல்ல அக்கா, ஓ அதே அதே கூப்பிடு, அப்புறம் அக்கான்னு கூப்பிடுற.
இப்போ நாம அப்படித்தான் அக்கா அதுல வாரு எனக்கு இடத்துக்கு நீ எனக்குக்கா இமுட்டு நாள் நம்மளும் கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுல இருந்து இமுட்டு நாள் நாம எனக்கு சும்மாதான் இருந்தோம். நீ சும்மாதான் இருந்தீங்க மாதிரி நாமளும் பாடுபட்டோம். காடு கரையில விளைச்சா எல்லாம் என்னமோ பண்ணணும். ஆனா இந்த மாதிரி ஒரு மலை மாறிய பேஞ்சுதா? பேயிலியே பேயிலியே இருக்குது. எப்ப இத்தனை பூ வச்சதே வந்த மழையும் போயிட்டுதான். புதுசா வச்சா பழச கழட்டிக்கணும். சரி 3000 வேற எதுவும் இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அக்கா இவன்ட்ட நாமளும் வந்து நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆமா. ஆனால் இது ஒரு மரமாதிரி விளைஞ்சதா காடு கருகிறதா இப்படி எல்லாம் விளைஞ்சதா இல்லையே. இப்ப வாரி எங்கேயோ இருந்து வந்தாங்க. அவை வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாம உங்களுக்கு உணவு இல்லாமையும் எப்படியோ வந்து வாரதாட்டு போட்டு ஓடு வாசலை கட்டி உட்கார்ந்து இப்ப காடு கரைகளை விதை பண்ணி இருக்கிறாங்க. அவை வந்து இந்த ஆடு வச்ச ஒருப்பாடு நம்ம நாட்டுல எப்படி எல்லாம் மழை பெய்யுது. ஆமா. எப்படி எல்லாம் எல்லாமே விளைச்சல். நீ வந்த அன்னைக்கு போன மழைதான் இப்பதான் மகராசன் வரங்காட்டி பெய்யுது. அல்ல இனிமேல உனக்கு நேருங்க எதுவுமே இல்லை என்ற நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. அது நம்மளுக்கு பஞ்சம். பிள்ளைக்காரர் வந்துட்டாங்க உனக்கு எனக்கு பஞ்சமா இருக்கு. உங்க கூட வரமாட்டேன். வார போதே உட்கார்றதுக்கு சேரு அப்புறம் காரு அது யாராம நீ போன போச்சு அது ஆடாத. உங்க கூட வந்தா நீங்க பிறகால உட்கார வச்சுக்கிட்டு போறீங்க. நான் மில்லுக்காரர் கூட போனா முன்னாள் உட்கார்ந்து அது கூட அப்படி மகராசியப்போ சாமியார் வளத்துல ஏத்தி மாரியாத்த ஆலயத்துல கதையை ஆரம்பிச்சு 2 நாளுக்கு ஆகுது. 48 நாள் ஆகணும். அது வரைக்கும் மில்லுக்காரர்கிட்ட பாரு பேசிக்கான போயதா போட்டு போனாரு வந்துரு. நாங்க அப்படி எல்லாம் ஆளுக்கு எந்த துரோகம் பண்ண மாட்டோம். 11 மணிக்கு மேல போ. நாளைக்கு 7 மணிக்கு வந்துரு. 7 மணிக்கா? 7 மணிக்கு வந்தா நேரமாயி போகும். 5 மணிக்கு வந்துரு. நாங்க 5:30 மணிக்கு சாலை வந்துடுவோம். கொண்டாந்து அப்படியே நான் அங்கேயே பண்ணிக்கிட்டு வந்துடுறேன். நாளைக்கு நீ மில்லுக்காரங்க கூட்டிட்டு போறோம். மேக்கப் அவையிலே பண்ணி விட்டுருவாங்களான்னு. ஆமா கூட்டிட்டு போய் எனக்கு ஆமா நகைச்சிட்டு வருதெல்லாம் வேண்டாமுல்ல நம்ம பாக்குறதுக்கு நல்லா இருக்கே பழசா போச்சு. அதனால நல்லா இருக்கிறாப்ப நாளைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். அப்புறம் நம்ம தோட்டத்துல அங்கேயே எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். நாம 2 பேரு தம்பி இறங்கவே சரி. தம்பி எனக்கு அண்ணா என்ன மில்லுக்காரு நம்ம பண்ணிட்டுக்கு இடைஞ்சிட்டு வைப்பாங்க. அப்படி ஒரு காலம் நடக்காதுங்க. யாரையும் வாழ வச்சதான் பழக்கமா தவிர யாரையும் கெடுத்து பழக்கம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு காராள உலகத்துல நம்ம மில்லுக்காரங்க ஒரு பாசங்கள் ஒரு அன்பு ஒரு ஆதரவுகள் செய்ய வேண்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல நாளைக்கு அல்வா வரும் பூ வரு அப்புறம் புடவை புடவையெல்லாம் கிடையாது சுடுகாது. நீ கூட போகும்போது வரும்போது இங்க வந்து சுடிதார் போட்டா நல்லா இருக்காதுல்ல. ஆமா நாளைக்கு கூட்டிட்டு போய் எனக்கு என்னவோ பண்ணிட்டு போட்டா காலையில இருந்து பொழுதுக்கும் போயிரு 5:30 மணிக்கு வந்துடும். அவ்வளவு 5 வந்துட்டே போகும். இப்படியாக நாட்டு மக்கள் யாவர்களும் தானே தர்மம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குளத்தாங்க ஒன்று வந்த காடு வச்ச நேரம் தொட்டதெல்லாம் தொடங்குது வச்சதெல்லாம்